வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்தில் புதைந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆதிபத்தியங்கள், நல்ல ஒரு சொல்லப்படாத ஆதிபத்தியங்கள்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவரையும் கேட்டிராத ஆதிபத்தியங்கள் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். சரி, என்ன இருக்குது 9ஆம் பாவகத்துக்குள்ள? பொதுவாகவே 9ஆம் பாவகம் தந்தை வழி சொத்து, தந்தை அமைப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தர்மம் செய்யக்கூடிய பாவகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகம் தான். அதே மாதிரி ஒரு சில அமைப்புகளில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் 9ஆம் பாவகம் தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா 5க்கு 5ஆக இருக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில சமயத்தில் தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதும் 9ஆம் பாவகம் தான். ஒரு மேல் படிப்பு, ரிசர்ச், பிஹெச்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது 4ஆம் பாவகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த 4ஆம் பாவகத்துடைய அமைப்பு ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னாலும் மேல் படிப்பு பிஹெச்டின்னு சொல்கிறது 9ஆம் பாவகம் தான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில முறைகளில் 2வது குழந்தை 9ஆம் பாவகம்னு சொல்லப்படுது. பட் அதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கத்தான் இருக்குது. புரியுதுங்களா? என்னை பொறுத்த மட்டும் 7ஆம் பாவகம் 2வது குழந்தைக்கும் வரும். ஓகே. அண்ட் ரெண்டாவது இன்னொன்று அடுத்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 9ஆம் பாவகம் அப்படின்றது எல்லா நல்லது, எல்லா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பாவகம் நல்லதை செய்யுது அப்படின்னா அது 9ஆம் பாவகம் தான். நான் 5ஆம் பாவகத்தை கூட பெருசாக சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது தனி மனிதனுக்கு, ஒரு ஜாதகருக்கு, அந்த ஜாதகருக்கு பொதுவாகவே 9ஆம் பாவகம்ன்றது ஒரு நல்லதை செய்யக்கூடியதாக வரும். ஏன்னா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குருவை ஐடென்டிஃபை பண்ணுறது அல்லது குரு மூலமாக ஒரு போதித்தல் அப்படின்றது கிடைக்கப்பெறுறது பார்த்திங்களா ஒரு மனிதனுக்கு, அது 9ஆம் பாவகத்தும் அல்லது 9ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் அல்லது 9ஆம் அதிபதியோடைய தசாபுக்தி அடிப்படையில் தான் வரும். இது பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ரெண்டாவது, இது ஏன் ஒரு தனி மனிதனுக்கு முக்கியமாக ஒரு தனி மனிதனுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, 5ஆம் பாவகம் பெரும்பாலான என்னுடைய பார்த்துருந்தீங்கன்னா அதில் கேம்பிளிங் அப்படின்னு ஒரு சில அமைப்பை சொல்லியிருப்பேன். இந்த கேம்பிளிங் நமக்கு நம்மளே சில சமயத்தில் சூனியம் வச்சுக்கிறது தான் கேம்பிளிங்ன்றது. எதுலையாவது கொண்டு போய் காசை போடுவோம், அந்த காசு போயிடும். ஆனால் அந்த 9ஆம் பாவகத்தில் மட்டும் நமக்கு நம்மளே பிரச்சனையை ஏற்படுத்திக்க முடியாது. அதுக்காகத்தான் என்ன 5க்கு 5ஆக இருப்பது, 5க்கு 5 அதிர்ஷ்டம் தரவில்லையே 9 அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றது தான் அந்த திரிகோணத்துடைய அமைப்பு. ஸோ அந்த 9ஆம் பாகம் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். சரி, தீர்த்த யாத்திரை சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா தந்தை வழி சொத்து சொல்லியாச்சு, தந்தை அமைப்புகள் சொல்லியாச்சு. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாவகப்படி அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. இது ஒரு சில லைட்டாக இந்த ஒரு டாப்பிக்கை, இந்த சப்ஜெக்டை நான் இங்கே தொட்டு தான் ஆகணும். ஏன்னா 9ஆம் பாவகம் அந்த ஜாதகருக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு எடுத்தாலும் வேறு யாருக்கு கெடுதல் செய்யும்ன்ற அடுத்த அமைப்பை கொஞ்சம் பார்க்க வேண்டிய பாவகமாகவே இருக்குது. 9ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் அல்லது 9ஆம் பாவகம் 4க்கு 6ஆக வரும். அதாவது 4ஆம் வீட்டுக்கு 6ஆக வரும். அப்படின்னா என்னன்னா பேசிக்காகவே 9ஆம் பாவகம் உங்கள் அம்மாவிற்கு சிறந்த பாவகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகப்படி. ஒரு ஜாதகத்தை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சொல்ல முடியாது அப்படின்றத சொன்னாலும் சில சமயத்தில் நானே கேட்பதுண்டு. எப்படி அப்படின்னா 9ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் வீட்டு அதிபதி மற்றும் சந்திரன் இவங்கள் எல்லாரையும் கால்குலேட் பண்ணிவிட்டு 9ஆம் வீட்டில் எந்த கிரகம் தசை நடத்துது என்பதை தெரிந்து கொண்டு கேட்குற கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு இது நல்ல தசையாக இருக்காது, இந்த சமயத்தில் இந்த தசை ஆரம்பிச்சிலேருந்து உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனைகள் இருக்குமேனா ஆமாம்னுவாங்க. எல்லாருக்கும் சொல்லப்படலை, நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும். சரி, இது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா 4க்கு 6ல் இருக்கா? இதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4க்கு 7ஆம் இடமான 10ஆம் வீட்டுக்கு விரயம்.
4க்கு 7ஆம் இடமான 10ஆம் வீட்டுக்கு விரயம். அப்படின்னா என்னென்னா 4க்கு 7 அப்படின்றது ஒரு சில சமயத்தில் இந்த பாரம்பரிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா 4க்கு 7 அப்படின்றது கணவனை, அதாவது உங்கள் அப்பாவை குறிக்கும். பொதுவாக ஜாதகருக்கு 9ஆம் வீடு அப்படின்னு எடுத்தாலும் 4க்கு 7 அப்படின்றது அம்மாவுக்கு கணவர் பாவகம், அப்படின்றது 7க்கு விரயம். அப்படின்னா என்னென்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்றத பார்த்துக்கலாம். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்திற்கு 7ஆம் வீடு 9ஆம் வீடாக வரும். அப்போ 3ஆம் பாவகத்துக்கு 7ஆம் வீடு 9ஆம் வீடாக வந்ததுனால் உங்களுடைய மாமனாருக்கு சம்மந்தின்னு வந்துடும். நான் சொல்கிறது புரியும், உங்களுடைய மாமனாருக்கு சம்மந்தின்னு வந்துடும். அதே மாதிரி 10ஆம் வீடு, உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீடு அப்படின்றது மாமியார் ஸ்தானத்தை குறிக்குமா, மாமியாருக்கு சம்மந்தின்றது 4ஆம் வீடு வந்துடும். இல்லை, உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் வீடு உங்களுடைய தாய் வீடு. அப்போது எல்லா பக்கத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல பாவகம் தான். ஒரு ஜாதகருக்கு, தனி மனித ஜாதகருக்கு 9ஆம் வீடு ஒரு அருமையான வீடு தான். ஆனால் 9ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தோடைய தசாபுக்திகள் அமைப்பு வரும் பொழுது சர்வ நிச்சயமாக அம்மாவின் உடல் நலம் ஒரு சில ஜாதகர்களுக்கு பாதிப்படையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக பாதிப்படையும். அது எந்த கிரகம் அப்படின்றத பொறுத்து, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் அப்படின்றதை பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் வேணால் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். இப்போ எடுத்துப்போம், மீன லக்னம் எடுத்துப்போம். மீன லக்னத்தில் 9ல் செவ்வாய் அமர்ந்திருக்க 9ஆம் அதிபதி ஜம்முன்னு ஆட்சியாக இருக்காருன்னு தோணுமா? ஜம்முன்னு இருக்கார்ப்பா, எந்த வித சூப்பராக இருக்கார் 9ஆம் அதிபதி. வேண்டாம், கூட சேர்ந்து சூட்சம வலுன்னு எடுத்துக்கங்க, சூட்சம வலுன்னு எடுத்துக்கங்க. இல்லையா குரு பார்க்குறாருன்னு எடுத்துக்கங்க. இல்லையா சுக்கிரனோட சேர்ந்துருக்காருன்னு, பேசிக்காக சுபத்துவமாக இருக்குதுன்னு எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. மீன லக்னத்திற்கு 9ஆம் வீடு, அதாவது விருச்சிகம். இப்போது 4ஆம் வீட்டுக்கு, அதாவது மிதுனத்திற்கு அந்த செவ்வாய் ஆகாதவர். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் செவ்வாய் ஜென்ம விரோதி. அப்போ அந்த செவ்வாய் அந்த 6ஆம் இடத்தில் ஆட்சியாகி தசை நடத்துகிற மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ இந்த 9ஆம் பாவகம்ன்றது கணிக்க சிக்கலான பாவகம். பொதுவாக ஜாதகருக்கு நல்லதை செய்யும், ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய தாய் தந்தை அமைப்புகளில் ஒரு சில விரயத்தை கொடுக்கக்கூடிய பாவகமாக அமையும். இதை யானை கரோனா குதிரை குரோன்னு உடனே எடுத்து பொறுத்திடாதீங்க, எல்லாத்துக்கும் பார்த்துடாதீங்க. அந்தந்த அமைப்புகள், அதுக்கப்புறம் சாரம் அமைப்புகள், அதுக்கப்புறம் அந்த சாரநாதன் அமைப்புகள், அதுக்கப்புறம் அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கணிக்கக்கூடிய ஒரு பாவகம் இதை. ஏன்னா பேசிக்காகவே உங்களுக்கு நல்லதுதான் இருக்கும். உதாரணத்துக்கு 9ஆம் வீட்டில் ஒரு சனி அமர்ந்திருக்குன்னு வச்சுப்போம். 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கு, தந்தை அமைப்புகளுக்கு ஆகாது. அப்படின்னா பூர்வீக சொத்து அப்படின்றது எப்படி கைக்கு வரும்? தாத்தா வழி சொந்தம், தாத்தா வழி சொத்து, அப்பா வழி சொத்து. அப்போ 9ஆம் வீட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் சூரிய தசை வருது. அப்பாவுக்கு ஒரு சில நலியை கொடுத்து, அது பாருங்க 4க்கு 6ல் வருதா, அப்போது அம்மாவுக்கும் பாதிப்படையக்கூடிய ஒரு தசையாக மாறுது. அது கொடுத்து பூர்வீக சொத்தை பையனுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அப்போ ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஜாதகருக்கு அது நல்ல பாவகம். ஆனால் அதில் அமரக்கூடிய தசை, அமரக்கூடிய கிரகம் மற்றும் அதன் நடத்தக்கூடிய தசை மற்ற சுற்றி இருப்பவர்களுக்கு எப்படின்றதை பொறுத்து கணிக்கக்கூடிய ஒரு கணிக்க சிக்கலான பாவகம் தான் 9ஆம் பாவகம் அப்படின்றத சொல்லிடலாம். மற்றபடிக்கு மேன்போக்காக பார்த்தா எக்ஸலண்ட் பாவகம் 9ஆம் பாவகம் அந்த ஜாதகருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல பேருக்கு இது நம்ம எடுத்து சொல்லும் பொழுது தான் இந்த ஒரு சில சாராம்சங்கள் எல்லா கோணத்திலிருந்தும் ஒரு 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 ஜாதகத்தை பார்க்கணும். இப்போல்லாம் வர வர கன்சல்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில அமைப்பாக இருக்கட்டும், எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கு, அதனால் தந்தைக்கு ஆகாதுன்னா, தெரியும் சார், எனக்கே தெரியும், வேறு ஏதாவது தெரியாத சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க அதிகமாகிக்கிட்டு வராங்க.
இதுதான் உண்மை. அப்போது எங்கே போய் நீங்கள் எதை பிடிக்கணும், எந்தெந்த அமைப்புகள் இருக்குது, எந்த பாவகத்தை தொடணும், எந்த பாவகம் மூலமாக ஒரு சில நல்லவையை பிடிக்கணும், எந்த பாவகம் கெடுதல் பண்ண போகுது, யாருக்கு கெடுதல் பண்ண போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? சில சமயத்தில் 9ஆம் பாவகத்தில் ஒரு உட்காந்து தசை நடத்துது. 9ஆம் பாவகத்தில் செவ்வாயே தசை நடத்துதுன்னு வச்சுப்போம். 7க்கு 3ஆக அமையும். அது மிதுனத்துக்கும் அதே இதுவே எடுத்துக்கங்க. அது பேர் என்ன, மீன லக்னமே எடுத்துக்கங்க. 7க்கு 3ஆக அமையும். 3ஆம் பாவகம்ன்றது உடல் ஸ்தானம்ன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். அப்போ இந்த உடல் ஸ்தானம் அப்படின்னா 9ஆம் பாவகத்தில் தசை நடத்தும் போது சில சமயத்தில் செவ்வாய் தசையே மீன லக்னத்துக்கு வரும்பொழுது 7க்கு 3ஆக இருக்கும்போது மனைவிக்கும், உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவனுக்கு உடல் ரீதியான ஒரு சில உபாதைகள் வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகம். இப்படி எல்லாத்தையும் கோத்து பாருங்க. கோத்து பார்க்கும்போது உண்மையிலே ஜோதிடம் எப்படி ஒரு முற்று பெறாத சாஸ்திரம் அப்படின்றது நமக்கு புரிய வரும். முரண்களுக்குள் இருக்கும் சமன்பாடுகள் என்னென்னன்றதும் தெரிய வரும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.